செஞ்சது நல்ல காரியம் தான். ஆனா நீ நல்ல மனசோட செஞ்சது இந்த உலகம் ஒத்துக்காதுமா. ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீதி நேர்மைக்காக நீ மதிப்பு கொடுக்குற. அதை பார்த்து இந்த உலகம் சிரிக்குமேமா. நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம பொண்ணு சுமதிக்கு கல்யாணம் நடக்காதுமா. நடக்காது. இதே நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்தா நீங்க தாங்கிக்குவீங்களா? நம்ம பொண்ணுக்காக ஆறுதல் சொல்றதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ சொந்த பந்தம் இருக்காங்க. அந்த மாரி பாவங்க அனாத. இந்த பாருங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு ஊர் பூரா பேசுறதுக்கு முன்னாடி சுமதி சுந்தரத்துக்கு கல்யாணம் நடத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சுமதியை தான் கட்டிக்குவேன்னு சுந்தரம் பிடிவாதமா இருக்கிறதுனால நீங்க கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்க. ஜானகி, அன்னைக்கு ரோட்ல வச்சு என் மானத்தை வாங்கி நான் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். எல்லாரும் பிரச்சனைக்கு பயந்து பயந்து ஒதுங்கினா பிரச்சனை எப்படிங்க தீரும்? சரி சரி, நானே போய் பேசிட்டு வரேன். ஜானகி அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக பைசா செலவில்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்குறீங்களே. என் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ரூபாயோட மதிப்பு குறைஞ்ச அப்புறம் மார்க்கெட் நிலவரம் ஏறி போச்சும்மா. இருந்தாலும் எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறீங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு குறைச்சு சொல்றேன். ஒரு 50,000 கொடுத்துருங்கம்மா. என் மூஞ்சிக்கு அவ்வளவு தரமாட்டாங்கப்பா. கரெக்ட். உன் மூஞ்சிக்கு 3 காசு கொடுக்க மாட்டான். நான் ஏன் கேக்குறேன்னா என் சொத்துக்கு 16 வீடு இருக்குது இல்ல ஜானகி அம்மா. கடைசியா நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? எப்பா, அவங்க பாவப்பட்ட குடும்பம்ப்பா. ஒரு 10,000 ரூபாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்ப்பா. 10,000 கிழிஞ்சது போ. அதை வச்சுக்கிட்டு காது குத்துற கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது. இங்க ஓட்ட போட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? எப்பா, என்ன இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் சட்டப்படி தப்பு. கொலை பண்றது கூட தான் தப்பு. அதுக்காக நாட்டுல கொலையே நடக்காமலா இருக்குது? சட்டத்தை கொண்டாந்து என்கிட்ட நீட்டுறான். ஐயா, எங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். சரிம்மா, உங்க குடும்பம் தரித்திர குடும்பம்னு நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நானும் குறைச்சு கேட்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முறைப்படி நடத்துவோம். இல்ல இவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கோங்க. சனி விட்டதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க எப்படியாவது 25,000 ரூபாய் வரதட்சணை ஏற்பாடு பண்றோம். இந்த 2 கல்யாணத்தையும் உடனே முடிச்சாகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நான் ஃபேக்டரி வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிட்டேனா எல்லாம் சேர்த்து என் பழைய கடன் போக 40-50 கைக்கு வரும். என்னது? வேலையை விடுறீங்களா? வேண்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க உத்தியோகம் தான். அதை விடுறது தற்கொலைக்கு சமங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது. நமக்கு நீ என்ன எதிர்காலம் இருக்கு? நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வர்ற பணத்துல பிள்ளைங்க கல்யாணத்தை முடிப்போம். மீதியை பேங்க்ல போடுவோம். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை கிடைக்காமல போயிடும். ஆனா இந்த ஃபேக்டரியில் கிடைக்கிற சம்பளமும் மரியாதையும் வேற எங்கேயும் கிடைக்காதுதான். என்னாலும் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்குள்ள பையனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா என் பழு குறையும். அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சா உங்க பையன் அதை கொண்டு வந்து உங்க கையில தந்துட மாட்டான். நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் நடு தெருவுல நிக்கணும். சம்பாதிக்காதனாலதான் உங்க அப்பாவை தாத்தான கூப்பிட வேண்டிய பேரனும் பேத்தியும் கிழவான கூப்பிடுறாங்க. தண்டச்சோறுன்னு கிண்டல் பண்றாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்தா அதை நீங்க வேணா தாங்கிக்கலாம். என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அம்மாடி, டேய் ஜானகி, இங்க வா, உட்கார் உட்கார். இத பார், நீ தைரியமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. நாம நம்ம கடமை செய்வோம். அதுக்கு மேல ஆண்டவன் பார்த்துக்காரு. என்ன ரகுராம் இது? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ணணும்? வேற வழி தெரியல சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனாலதான். உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்போ வேலையை ரிசைன் பண்ணா கூட உன்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு போய் கிளியர் ஆகி பணம் உன் கையில வந்து சேர்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகும். நீ ஒன்னு பண்ண, நம்ம மேனேஜிங் டைரக்டர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு. நேர போய் அவரை பாரு. நானும் போன் பண்ணி அவருக்கு விஷயத்தை சொல்லிடுறேன். உனக்கு உடனடியா கையில பணம் கிடைக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ரொம்ப நன்றி சார். காரியம் நடந்தா சரி. மாசம் கடைசியில பணம் கேட்டா எப்படிடா? அம்ஜிகர போறதுக்கே துட்டு இல்ல, ஹைதராபாத் போறதுக்கு பணம் கேக்குறிய? ஏதோ 100-200 அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம்பா. ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கலாமே. பரமசிவம் எப்படியாவது நீ. அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். பாப்பா போலாம். மாச கடைசியில 500 கொண்டா 1000 கொண்டா எங்க போறது?
ஏமிட்டுற விஷயம்? அவசரமா ஹைதராபாத் போகணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டான். எவன்டா கொடுப்பான்? இதுவரை கடனை கொடுத்து அந்த பிச்சைக்கு திருத்துனாரு. வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா அடமானம் பெட்டு. அடமானம் வைக்கிறதுக்கு இனிமே என்ன இருக்கு? டேய் அப்படி பாக்காதடா. 25 సంవత్సరాల స్నేహంరా. உன் மக பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ దగ్గరికి వచ్చానరా. తోరు పాకిడా తెలుసునా? సారీ డియర్, వేరే వழி తెలియదు. కొంచె నాளைக்கு மார்வாடி கடையில் ரெஸ்ட் எடு. டப்பு வஸ்தே உன்னை ரோட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த வண்டிக்கு 1000 ரூபாய் தான் தர முடியும். சார் மேல ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுங்க சார். நல்ல வண்டி சார், ஆல் ஒரிஜினல் பார்ட் சார். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் சார். இந்த ஓட்ட வண்டிக்கு இதுக்கு மேல எவனும் தரமாட்டான். இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லைன்னா வேற இடம் பாரு. சரி கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. அட பாவி, என்னை விட்டு பிரிய மனம் இல்லாம உன் உயிரியை விட்டுட்டேடா. உனக்கு இருக்கிற பந்த மாசம் கூட இந்த உலகத்துல யாருக்குமே இல்லடா. உன் ஆத்மா சாந்தி அடையிட்டு. ஸ்கூட்டரையாவது வித்து பணம் வாங்கலான்னு பார்த்தேன், அதுவும் லாரி மோதி செத்து போயிடுச்சு. நானும் எல்லாரும் கிட்ட கேட்டு பார்த்துட்டேங்க. மாச கடைசி இல்ல, எல்லாரும் நம்ம மாதிரி தான். சார், நீங்க தப்பா நினைக்கலனா தயவு பண்ணி இதை வாங்கிக்கங்க. எனக்கு நிலைமை புரியுது. என்னை யாரோ ஒருத்தையும் நினைக்காம உங்க குடும்ப சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வந்த ஒருத்தையும் நீங்க நினைச்சா இதை மறக்காம வாங்கிக்கங்க. பணம் வந்ததும் இதை உடனே மீட்டு கொடுத்துறேம்மா. பரவாயில்லைங்க சார். இனிமே என்ன சார்னு கூப்பிடாதம்மா, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. சுமதி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? அப்பா வேலையை ராஜினாமா செய்ய போறாராம். ஏன் தெரியுமா? எல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு தான். வாய முடி கழுத. வர்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட் பண்ணல உன் கல்யாணத்தை மாத்திரம் பண்ணிட்டா அப்படி ஏன் கதை என்ன ஆறுது? அப்பா வேலையை ராஜினாமா செய்யறது எனக்காகத்தான். அப்பா நான் ஊருக்கு போயிடுறேன். அப்பா ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் வந்தானே எனக்கு தானே. அந்த பணம் என் கல்யாணத்துக்கு தானேப்பா. ரகு, அதுல ஒரு பங்கு என் சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டுருவேல. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? அப்பா பணம் எனக்கு தானேப்பா. இல்ல எனக்கு தானேப்பா. பணம் வந்ததும் கோப்பனம் மறந்துடாத சொல்லிட்டேன். ஏ கிழவா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு பணம்? அப்பா பணம் எனக்கு தான் கொடுப்பாரு. இல்ல எனக்கு தான். இல்ல எனக்கு தான். காலம் கலிகாலம் இதுதானம்மா, வாழ்வே தினம் மாறும் பகல் வேகமா, இல்வாழ்வே போராட்டம், கடைவீதி வியாபாரம், இதில் உறவு ஏனம்மா பாவமே, காலம் கலிகாலம் இதுதானம்மா. பந்தம் அதில் பாசம் அது இந்த